ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கடையை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஜாலியாக கடையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். எங்கே பார்த்தாலும் நான்வெஜ் மட்டும்தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மந்த் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்ற காரணத்தினால வெஜ்ஜெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அங்கே போய் கேக் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க ப்ரௌனி பைத்தியங்களுக்காக ப்ரௌனி வாங்கியாச்சு. எனக்கு ஒரு சாக்கோலட்டு. தம்பி நான்வெஜ் சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு மட்டும் சிக்கன் லேஸ் போட்டு ஒரு நியூ ஸ்நாக் வந்திருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தோம். அப்படியே அங்கே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் நான் சாப்பிட்ற ஸ்டைலில் எப்போவுமே கலாச்சிட்டே இருக்காங்க. எப்படி உரியுது பாருங்க, ஒன்றுமே இல்லை பாருங்க. அது உங்களுக்கும் இந்த மாதிரி சத்தமாக ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அப்புறம் நாங்கள் பீஸா வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்சல் வந்துடுச்சு. வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் டைரெக்டாக போயிட்டு நாங்கள் பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ல. ஸோ அதனால் நாங்கள் டின்னர் நல்ல ஒரு ரோட்டு கடையில் அண்ட் எங்களோட ஃபேவரட் கடையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டே இருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் போய் ரெகுலராக இந்த கடையில் சாப்பிடுவோம், ரோட்டு கடையில். இது பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும், சாரம் கிட்ட இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு தான் தோசை ஊற்றி கொடுப்பான். அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இன்றைக்கி யாருமே இல்லை. அந்த பொண்ணு மட்டும் தனியாக அவ்வளோ அவளை சுற்றி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோசை ஊற்றி கொடுத்தா. நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு கூட நிறைய தயங்குறாங்க, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் அந்த பொண்ணு போல்டாக எல்லாருக்கும் அதை பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. எப்போ போல் வீட்டிலேருந்து கால் பண்ணி எதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இன்றைக்கான ப்ராடக்ட் தைலம் வாங்கிட்டு வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அவரையும் என் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லி கால் பண்ணியிருந்தேன், பட் வரல. இருந்தாலும் திட்டு வாங்கிட்டே பீஸாவை சாப்பிட்டுட்ருக்கார் பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.